புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மழை பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மழை பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விழுப்புரத்தில் 10 இடங்களில் அதி கனமழை பதிவாகியிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நேரில் சென்று மழை பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவருடன் அதிகாரிகளும் உள்ளனர். பொதுமக்களிடமும் அவர்களது குறைகளை கேட்டறிகிறார். நேற்றே சென்னையில் கொளத்தூர் பகுதியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்கும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் இன்று அதிகனமழை பதிவான விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது தனது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மழை பாதிப்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இப்ப விழுப்புரத்துல நேர்ல முதலமைச்சர் ஆய்வு பணிகள்ல ஈடுபட்டு வரத காட்சிகள் வாயிலா பார்க்க முடியுது. பொதுமக்கள் கிட்டையும் பேசுறாரு. மக்கள் தரப்புல இருந்து ஏதேனும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கா? என்ன தகவல்? பிரியதர்ஷினி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெஞ்சல் புயல் பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை நேரில் ஆய்வு செய்வதற்காக விழுப்புரம் புறப்பட்டார். சென்னையிலிருந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக விழுப்புரம் மரக்காணம் கிராமத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் புயல் பாதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரத்தில் கடப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் அவர்களுடைய குறைகளும் புயல் பாதிப்பு நேரத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து நேரடியாகவே கேட்டு அறிகிறார். அந்த இடங்களில் கடப்பாக்கம் பகுதியில் மின் பாதிப்புகள் இருந்தது. புயல் கரையை கடக்கும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதே போன்று மின் மாற்றிகள் எல்லாம் பெரிதளவுக்கு பழுது ஏற்பட்டிருக்கிறது. இதை எல்லாமே அதிகாரிகளுடனும் அதே போன்று அந்த கிராம மக்களிடமும் குறைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாகவே கேட்டு அறிகிறார். உடன் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் உள்ளிட்டவர்கள் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து சென்று மரக்காணம் அதே போன்று விழுப்புரம் நகரம் உள்ளிட்ட இடங்களில் 3 மையங்களில் நேரடியாகவே பெஞ்சல் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாகவே ஆய்வு செய்கிறார். ஏற்கனவே பொறுப்பு அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் முழுமையாக ஆய்வு செய்து இன்னும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நேரடியாகவே ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே தற்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட ஆட்சியர்களிடம் காணொலி காட்சி வாயிலாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து மீட்பு பணிகளை வேகப்படுத்துவதும் தமிழக அரசு இன்னும் கூடுதலாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்துல 10 இடங்கள்ல அதி கனமழை பெஞ்சதன் எதிரொலியா பல்வேறு பாதிப்புகளை அந்த பகுதி மக்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சந்திச்சிருக்காங்க. இந்நிலையில தற்போது முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.